நீங்கள் இப்போ பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக. இப்போ இதை படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது? பிஎஸ்சி படித்தா என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? எவ்வளோ சம்பளம் வாங்கலாம்? இந்தியாவில் எவ்வளோ சம்பளம் வாங்கலாம்? ஃபாரினில் எவ்வளோ சம்பளம்? சிஎஸ்சி முடிச்சிருந்தா இந்தியாவிலே நம்ம ஒரு 45,000 ஸ்டார்டிங் வாங்கலாம் சார். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருந்தா அசிஸ்டன்ட் மேனேஜராக போகலாம் சார். ஸோ எல்லா இதுலையுமே ஃபஸ்ட்டு எல்லா பொசிஷன்லையுமே ஃபஸ்ட்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம பிஎஸ்சி முடிச்சிருந்தா ஸ்ட்ரைட்டாகவே அசிஸ்டன்ட் மேனேஜர் போகலாம் சார். அதுதான் பிஎஸ்சியோட குவாலிஃபிகேஷன். விஸ்டம்னு ஒரு காலேஜ் வச்சு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் பக்கம் இதுவரை படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் யூகேயில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பற்றியான விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது இல்லை? விழிப்புணர்வு கம்மிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் இது ஒரு சமையல் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. சமையலுக்கு அப்பாற்பட்டு நிறையா இருக்குது. அப்பாற்பட்டு என்னென்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் டிபார்ட்மெண்ட் 4 இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சமையல் சொல்கிறது இது ஃபுட் அண்ட் பீவரேஜ் ப்ரிப்பரிங் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சதை பரிமாறுறது ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ். 3வது ஹவுஸ் கீப்பிங் சார். நம்ம எப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோமோ அது மட்டும் ஒவ்வொரு ரூம்ஸையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட். 4வது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வரவேற்பு. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதாகிறது அந்த வரவேற்பு தான் சார். அங்கே தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம உள்ளே வரும். ஸோ இந்த 4 மெயின் டிபார்ட்மெண்ட்டை தவிர இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். இப்போ எப்படி நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சார், நம்ம எப்படி எலக்ட்ரீஷியன்ஸ் கூப்பிட்றோம், ப்ளம்பர் கூப்பிட்றோம். ஸோ எல்லாமே உள்ளுக்குள்ளே இருப்பாங்க சார். அவங்க ரொட்டீன் ஒர்க் என்னென்னா டெய்லியுமே எல்லா ரூம்லையும் செக் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது, ப்ளம்பிங்கில் பைப்பில் எது ரிப்பேர் இருக்கா இல்லை என்ன இருக்குன்னு அவங்க டெய்லி அவங்க இருப்பாங்க சார், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே கால் ஆன் டாக்டர்ஸ்மாங்க சார். பக்கத்தில் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா பக்கத்தில் அவங்க டாக்டர்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் கால் பண்ணால் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிறாப்புல கால் ஆன் டாக்டர்ஸ் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்க இருப்பாங்க சார். அப்புறம் ஃபயர் எஸ்டிகேஷன்ஸ் மட்டும் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. மோஸ்ட்லி செக்யூரிட்டி கார்டு உள்ளுக்குள்ளே இருப்பாங்க சார். ஓகே. ஸோ எல்லாம் கலந்தது தான் சார் ஹோட்டலில் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நான் விஸ்டத்தில் இங்கே இருக்கிற மட்டும் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் கூட காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஹோட்டல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஹை டிமாண்ட் இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது. உலகம் ஃபுல்லாக சுற்றலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லை, வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டு சுற்றலாம். அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் கொடுத்துருவாங்க, ரூம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஏர்போர்ட்லேருந்து நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ளைட்னா அந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே நம்மளுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே அவங்க செலவு, நல்லா ஜாலியாக சுற்றலாம் சார். பாருங்கள், தம்பி சொல்கிறாப்புல நிறையா ஜாலியாக சுற்றலாங்கிறத விட சுற்றலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஸ்கில்லு, வேலை வாய்ப்பு, 100 வயசு வரை கூட வேலை செய்யலாம், ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த கோர்ஸ் ரொம்ப அருமையான கோர்ஸு நாங்கள் இங்கே நடத்துகிறோம். ஏன்னா நான் ஜஸ்ட்டு லைவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் விஸ்டம்னு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நாங்கள் இங்கே எஸ்பிபிடி இருக்குது, அதேமாதிரி 5 நின்று டாங்கி ஃபார்ம் உள்ளே வச்சுருக்கிறோம், காலேஜ் இருக்குது, எல்லாமே உள்ளே இருக்குது, கேம்பஸில் இருக்குது. நீங்கள் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி.